கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ప్రభు యొక్క పరిశుద్ధ నామముకు మహిమ కలుగుగాక. நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பில் நாம் வேத பகுதியை தியானித்து வருகிறோம். కొనసాగించి మనమైతే దైవజనుడు అని చెప్పి ఒక అంశం గురించి ధ్యానించి ఉన్నాము. முதலாவது தேவனுடைய மனுஷனாகிய யாரை குறித்து பார்த்தோம்? మొట్టమొదటిగా దైవజనుడైన ఒక మనుషుని గురించి ఎవరిని గురించి మనం నేర్చుకుని ఉన్నాము? யாரு? தீமோத்தேயை குறித்து வாசித்தோம். తిమోతిని గురించి నేర్చుకుని ఉన్నాము. இரண்டாவது யாரு? யாரை குறித்து? மோசேயா? யாரை குறித்து? தேவனுடைய மனுஷன் என்ற தலைப்பில் நாம் வேத பகுதியை தியானித்து வருகிறோம். దైవజనుడిగా అంశం గురించి మనం వేద గ్రంథంలో నేర్చుకుంటూ ఉన్నాము. தேவனுடைய மனுஷன் என்றான் தேவனை சார்ந்தவர்கள். దైవజనుడిని చెప్పినప్పుడు దేవుని మాత్రమే ఆశ్రయించేవాడు. நாம் எல்லாரும் தேவனை சார்ந்தவர்கள். మనమందరం కూడా దేవుని ఆశ్రయించిన వారము. இந்த நாட்களில் நாம் முதலாவது தேவனுடைய மனுஷனாகிய தீமோத்தேயை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். దైవజనుడైన తిమోతిని గురించి కొన్ని కార్యాలు మనం నేర్చుకుని ఉన్నాము. அடுத்து தேவனுடைய மனுஷனாகிய மோசே குறித்து நாம் தியானித்தோம். దైవజనుడైన మోషేని గురించి తర్వాత మనం నేర్చుకుని ఉన్నాము. இன்னும் தேவனுடைய மனுஷர்களை குறித்து வேதத்தில் அநேகரை நாம் பார்க்கிறோம். దైవజనులైన జనుల అంతని గురించి ఎంతో మంది గురించి మనం వేద గ్రంథంలో చదువుచూ ఉన్నాము. அது நமக்கு கற்றாலும் தீராத அளவுக்கு தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் விதத்தில் பார்க்கிறோம். అయితే మనం నేర్చుకుంటున్నప్పుడు దైవజనుల యొక్క స్వభావాలను మనం తెలుసుకుంటున్నాము. அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ఇంతటితో ముగించున్నాను. இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதி தேவனுடைய மனுஷன் அல்ல. అయితే ఇప్పుడు మనం ధ్యానించే భాగము దైవజనుడు కాదు. சங்கீதம் 68 சங்கீதம் 15, 16 ஆகிய வசனத்தை வாசிப்போம். 68వ కీర్తన 15, 16 వాక్యములు. சங்கீதம் 68, 15, 16. 68వ కీర్తన 15, 16 వాక్యములు. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். இங்கு தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. బాషాను పర్వతం ఇది దేవస్ పర్వతము. బాషాను పర్వతము శిఖరములు గల పర్వతము. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? శిఖరం గల పర్వతములారా, ఎందుకు మీరు గంతులు వేయుచున్నారు? இந்த பர்வதத்தில் వాసమాயிருக்க தேவன் விரும்புகிறார். అయితే ఈ పర్వతం మీద యెహోవా నివాసం చేయగోరుచు ఉన్నాడు. இந்த பர்வதத்தில் தேவன் வாசமாயிருக்கிற விரும்பினார். అయితే దేవుడి యొక్క నివాసము కోరుకునే యొక్క కొండ. ஆம், கர்த்தர் அதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். యెహోవా నిత్యము అందులోనే నివసించును. இந்த பர்வதத்தில் தேவன் வாசமாயிருக்க விரும்பினார். అయితే ఈ పర్వతం మీద యెహోవా నివాసం చేయగోరుచు ఉన్నాడు. கர்த்தர் இதிலே என்றென்றைக்கு வாசமாயிருப்பார். యెహోవా అయితే నిత్యము అందులో నివసించువాడు. ஒவ்வொரு இடத்திலும் பர்வதங்கள் வித்தியாசமான அனுபவங்களை காட்டுகிறது. ఒక్కొక్క చోట ఉన్న పర్వతం అయితే వ్యత్యాసమైన అనుభవములు చూపుచూ ఉన్నది. வேதத்தில் அநேக பர்வதங்களை குறித்து பார்க்கிறோம். వేద గ్రంథము అనేక పర్వతం గురించి మనం చదువుచున్నాము. ஒவ்வொரு இடங்களிலும் வித்தியாசமான அனுபவங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ఒక్కొక్క స్థలములో వ్యత్యాసమైన అనుభవములు చూపుచూ ఉన్నది. ஆனால் இந்த பர்வத்தில் தேவன் என்றென்றைக்கும் வாசமாயிருக்க விரும்பினார். అయితే ఈ యొక్క పర్వతం మీద యెహోవా నిత్యము నివాసం చేయగోరుచు ఉన్నాడు. பதிவாய் பர்வதம் என்பது ஜெப జీవియத்துக்கு నిழల్ என்று நாம் தியானித்ததுண்டு. చెప్పినప్పుడు అది ప్రార్థనా జీవితంలో సాదృశ్యమైన నేర్చుకుని ఉన్నాము. இரண்டாவது தேவ பர்வதம் என்று சொல்லும்போது அது அசையாத அனுபவம் உள்ளது. அசையாத ஜீவியத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். దేవుని పర్వతం అని చెప్పినప్పుడు రెండవదిగా అది కదల్చబడిన అనుభవం గురించి చెప్పబడి ఉన్నది. ஆனால் இந்த இடத்தில் இந்த பர்வதம் என்று சொல்லும்போது உயர்ந்த அனுபவங்களை காட்டுகிறது. ఇచ్చోటి పర్వతం అని చెప్పినప్పుడు అది ఉన్నతమైన అనుభవములు చూపుచూ ఉన్నది. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரம் உள்ளது. అయితే బాషాను పర్వతము అది ఎత్తైన శిఖరము గలది. ஆவிக்குரிய உயர்ந்த அனுபவங்களை இந்த பர்வதத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ఆత్మీయ రీతిగా ఉన్నత అనుభవముల గురించి అంశములుగా మనం నేర్చుకొనబోవచ్చు ఉన్నాము. நாம் தாம் தேவ பர்வதம். మనమే దేవుని పర్వతమై ఉన్నాము. நம்மை குறித்து தான் வேதத்தில் நாம் தேவ பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. మనల గురించి వేద గ్రంథమందు దేవుని పర్వతం అని చెప్పబడి ఉన్నది. ஒரு காலத்தில் நாம் தாழ்வான நிலவரத்தில் இருந்தோம். ఒక కాలమైంది అయితే మన దీన స్థితిలో ఉంటిమి. ஒரு காலத்தில் நம்முடைய ஜீவியங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள்
மிகவும் தாழ்வான நிலவரத்தில் நாம் காணப்பட்டோம். మన జీవితమును మన స్వభావమును మన యొక్క అలవాట్లను ఒక దీన స్థితిలోను ఒక కాలమందు కనబడి ఉండేను. அந்த நிலவரத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்து అట్టి స్థితిలో ఉండి ప్రభు మనల్ని పైకి లేవనెత్తి ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ఒక ఉన్నత స్థానం మంది ప్రభు తోడుకొని వచ్చి ఉన్నాడు. சங்கீதம் 40:2 வாசிக்கும் போது 40వ కీర్తన 2వ వాక్యమునందు சங்கீதம் 40:2 40వ కీర్తన 2వ వాక్యము பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் అడిగళై ఉறுதிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். ఆసనకరమైన గుంటలో ఉండి జిగటగల దొంగ ఊబిలో ఉండి ఆయనను పైకి లేవనెత్తి నా పాదములు బండ మీద నిలిపి నా అడుగులు స్థిరపరిచి ఉన్నాడు. ஒரு காலத்தில் பயங்கரமான குழியில இருந்தோம். ఒక కాలం అయితే నాశనకరమైన గుంటలో కనపడుతుంది. உளையான சேற்றில புரண்டு கொண்டிருந்தோம். అయితే జిగటగల దొంగ ఊబిలో మనం దొర్లుచు ఉంటిమి. அங்கிருந்து நம்மை தேவன் தூக்கி எடுத்தார். అచ్చోటుండి ప్రభు అయితే మన పైకి లేవనెత్తి ఉన్నాడు. கால்களை கண்மலை என் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். మన పాదములైతే బండ మీద నిలిపి మన అడుగులు స్థిరపరిచి ఉన్నాడు. தேவன் நம்மை தேவ பர்வதமாக மாற்றி இருக்கிறார். దేవుడైతే మన దేవునిక పర్వతంగా మార్చి ఉన్నాడు. సంగీతం அந்த 1 சாமுவேல் 2:8 வாசிக்கும்போது మొదటి సమూయేలు 2:8వ వాక్యం నందు அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். అయితే ప్రభు అయితే పెంట కుప్ప మీద నుంచి దీనుల పైకి లేవనెత్తుచు ఉన్నాడు. அவர்களை பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். கர்த்தர் நம்ம பிரபுக்களோடு அவர் நம்மை உட்காரவும் பண்ணி இருக்கிறார். அதிகாலத்து ప్రభు మనల్ని కూర్చుండబెట్టి ఉన్నాడు. மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். మహిమగల సింహాసనం స్వతంత్రింపగలను చేయుచున్నాడు. தேவ பர்வதம் என்பது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த இடம். దేవుని పర్వతం అని చెప్పినప్పుడు ఆశీర్వదింపబడిన ఒక ఉన్నతమైన పర్వతమును చూపుచు ఉన్నది. కర్తరాల్ ఆశీర్వదింపబడ్డ ஒரு ఉన్నతமான జీవి. అయితే దేవుని చేత ఆశీర్వదింపబడిన ఉన్నతమైన జీవితము தாழ்வான நிலவரத்தில் இருந்த நம்மை உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தந்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். దీన స్థితిలో ఉన్న మనల్ని ప్రభు ఆత్మీయ అనుభవంలో అనుగ్రహించి ఉన్నత స్థలంలో ప్రభు మనల్ని అధికంగా హెచ్చింపు చేసి ఉన్నాడు. కర్తరాల్ ఆశీర్వదింపబట్టவர்கள் தான் தேவ பர்வதம் போல் இருப்பார்கள். యెహోవా చేత ఆశీర్వదింపబడిన జనులే దేవుని పర్వతం వలె కనబడుదురు. కర్తరాల్ ఆశీర్వదింపబట్టவர்கள் தேவ పర్వతం போல் இருப்பார்கள். దేవుని చేత ఆశీర్వదింపబడిన జనులైతే దేవుని పర్వతం వలె కనబడుదురు. సంగీతం 125:1 125వ కీర్తన మొదటి వాక్యము. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். యెహోవాయందు నమ్మకించువారు కదలక నిత్యం నిలిచు సీయోను కొండవలే ఉందురు. நம்மெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். మనమందరము దేవుని నమ్ముకున్న దేవుని జల్లమై ఉన్నాము. நம்மை என்றென்றைக்கும் அசையாத சீயோன் பர்வதமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். కదలక నిత్యం నిలిచు సీయోను కొండవలే మనల్ని మార్చి ఉన్నాడు. முதலாவது சொன்னது போல உயர்ந்த சிகரம் என்பது உயர்ந்த అనుభవங்களை కాட்டுகிறது என்று சொன்னேன். ఉన్నత శిఖరం అని చెప్పినప్పుడు ఉన్నత అనుభవములు చూపుచుందని నేను చెప్పి ఉన్నాను. முதலாவது మొట్టమొదటిగా సంగీతం 139 సంగీతం 1 6 వரை உள்ள వచనங்களை வாசிக்கும் போது 139వ కీర్తన మొదటి వాక్యం నుండి 6వ వాక్యం వరకు చదివినప్పుడు இங்கு உயர்ந்த அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ఈ చోట ఇది ఉన్నతమైన జ్ఞానం అని చెప్పబడి ఉన్నది. முதலாவது உயர்ந்த அறிவு. అయితే మొట్టమొదటిగా ఉన్నతమైన జ్ఞానము. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது. இன்று తెలివితో నాకు మించినది, అది అగోచరమాది నాకు అందదు. இங்கு கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். యెహోవా నీవు పరిశోధించి తెలుసుకుని ఉన్నావు. நம்முடைய தேவன் ஒவ்வொருவரையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். మన ప్రతి ఒక్కరిని కూడా మన దేవుడైతే పరిశోధించి దేవుడై ఉన్నాడు. என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீ அறிந்திருக்கிறீர். నేను కూర్చునుట నేను లేచుట కూడా నీకు తెలియను. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். నా తలంపు పుట్టుక మునిపే నీవు నా మనసు గ్రహించున్నావు. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்.
నా నడకను నా పడకని పరిశీలన చేసి ఉన్నావు. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். నా చర్యలన్నీ నువ్వు బాగా తెలుసుకుని என் ఉన్నావు. நாவில் சொல் புறவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். యెహోవా మాట నా నాలుకకు రాకమునిపే అది నీకు పూర్తిగా తెలిసి ఉన్నది. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீ என்னை நெருக்கி உமது கரத்தால் என் மேல் வைத்திருக்கிறீர். వెనుకను ముందును నిన్ను ఆవరించి ఉన్నావు, నీ చెయ్యి నా మీద ఉంచి ఉన్నావు. இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியம் என்று சொல்லுகிறார். ఇట్లా తెలివైతే నాకు మించినది, అది అగోచరము, అది నాకు అందదు. எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. అది నాకైతే అందనిదిగా కనబడుచున్నది. தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிகிறோம். మనం యెహోవా ఎటువంటి వాడని చెప్పి తెలుసుకొనుచున్నాము. நம்முடைய உட்காருதல், நம்முடைய நடந்தால், நம்முடைய போக்கு எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். మనం కూర్చుంట, లేచుట, మనం నడుచుట, మనం పడుకుంట అన్ని కూడా ప్రభు ఎరిగి ఉన్నాడు. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். మన హృదయ తలంపులేమో ఎరిగి ఉన్నాడు. நாம் சொல்வதற்கு முன்பாகவே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். యెహోవా మాట మన నోటికి రాకమునిపే యెహోవా తెలుసుకొని ఉన్నాడు. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். మన దేవుడైతే శక్తి గలవాడు. அதைதான் தாவீது சொல்லும்போது உயர்ந்த அறிவு எனக்கு எட்டாத உயரம் என்று சொல்லுகிறார். అందుకని అది అట్టి తెలివైతే నాకు అందదు, అది అగోచరము అని చెప్పుచున్నాడు. உயர்ந்த அறிவு என்பது உபதேசத்தை காட்டுகிறது. ఈ ఉన్నతమైన తెలివిని చెప్పినప్పుడు ఉపదేశము చూపుచున్నది. உயர்ந்த அறிவு என்பது உபதேசத்தை காட்டுகிறது. ఉన్నతమైన తెలివిని చెప్పినప్పుడు ఇది ఉపదేశము చూపుచున్నది. ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் ஒரு பர்வதமாக இருக்கிறோம். రక్షింపబడిన మనమైతే ఒక పర్వతం వంటి వారమై ఉన్నాము. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் எல்லாம் தேவ பர்வதமாய் காணப்படுகிறோம். రక్షింపబడిన ప్రతి దేవుని బిడ్డ కూడా దేవుని పర్వతం వలె ఉంటున్నారు. இந்த பர்வதத்தில் ஒன்றுதான் உயர்ந்த அறிவு. ఈ యొక్క పర్వతంలో ఒకటి ఉన్నతమైన తెలివి. உபதேசத்தின் மூலம் இந்த உயர்ந்த அறிவை நமக்குள் கர்த்தர் தருகிறார். అయితే ఉపదేశం మూలంగానే ఆ ఉన్నతమైన జ్ఞానము మనకి ఇచ్చుచున్నాడు. ஏசாயா 29 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும்போது, యెషయా 29 అధ్యాయము 24 వాక్యము, வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி, வழுவி போகிற இருதயமுடையவர்கள் புத்திமான்களாகி, முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். முறுமுறுக்கிறவர்கள் உபதேசங்கள் கற்றுக்கொள்வார்கள். చంచల బుద్ధి గలవారు వివేకులగుదురు, సనుగువారు ఉపదేశమునకు లోబడుదురు. உபதேசத்தை கற்றுக்கொள்ளும் போது உறுதி உள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். అయితే మనం ఉపదేశమునకు లోబడుచున్నప్పుడు మనమైతే బుద్ధి గలవారుగా మార్చబడుచున్నాము. நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்குள் ஸ்திரப்பட வேண்டுமானால், మన జీవితం అనేది యెహోవా యందు స్థిరపడవలెనంటే, நாம் உறுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட మన வேண்டுமானால், స్థిరత్వం గలవారమై మార్చబడవలెనంటే உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ఉపదేశమును నేర్చుకొనవలెను. உபதேசத்தை கற்று அதன்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி நாம் அசையாத சீயோன் பர்வதங்களாய் மாற்றப்பட வேண்டும். ఉపదేశము నేర్చుకుని మన జీవితంలో కట్టి లేపుకొని కదలక నిత్యము నిలిచి పర్వతమలి కనబడవలెను. சங்கீதம் 17:4-5 வாசிக்கும் போது, 17వ కీర్తన 4-5 వాక్యములు చదివినప్పుడు, சங்கீதம் 17:4-5, 17వ కీర్తన 4-5 వాక్యములు, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமா என்னை காத்துக்கொள்ளுகிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். నీ మార్గం మీద నా నడకని స్థిరపరచుకుని ఉన్నావు. நம் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லுகிறார். నా కాలు జారకుండా నా నడకలు స్థిరపరచము. உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்ளும். అయితే నోటి మాట చేత నేను అతిక్రమింపను, మనుషుల కార్యముల విషయమైతే బలాత్కారమైన వర్షంలో నేను తప్పించుకుంటకై. சங்கீதம் 95:10 கூட வாசிக்கும் போது, 95వ కీర్తన 19వ వాక్యము, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, இங்கு அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். వారైతే తప్పిపోవు ప్రజలని చెప్పి నా మార్గం తెలుసుకొని చెప్పి అనుకుని அவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். వారైతే నా మార్గం ఎరగని వారై ఉన్నారు. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வழிகளை அறியாதவர்களா இருக்கக்கூடாது. దేవుని పిల్లలకు వారైతే దేవుని మార్గం ఎరగని వారై ఉండకూడదు. சத்தியம் உபதேசம் அறியாதவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. దేవుని శక్తియు దేవుని ఉపదేశం ఎరగని వారమై కనబడకూడదు. தேவன் நமக்கு நல்ல உபதேசங்களை தருகிறார். ప్రభువు అయితే మనకు మంచి ఉపదేశం అందించుచున్నాడు. இந்த உபதேசத்தை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, ఈ ఉపదేశం మనం వినుట మాత్రమే కాదు, இந்த உபதேசத்தின்படி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பி நம்ம சத்தியத்தில் ஸ்திரப்பட வேண்டும். ఈ ఉపదేశం మనం కట్టి లేపుకొని సత్యమందు మనం స్థిరపడవలెను. கர்த்தருடைய உபதேசத்துக்கு அனந்த ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். యెహోవా యొక్క ఉపదేశముకు మరొక పేరేమనగా అనంత జ్ఞానం అని చెప్పి, இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரம் என்று சொல்லுகிறார். ఇట్టి తెలివి నాకు అగోచరము, అది నాకు అందదు.
இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக பல நெருக்கங்கள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. ఇట్టి జ్ఞానం మనం పొందుకున్నామంటే పలు కష్టమైన పరిస్థితులు కూడా వెళ్ళవలసిన పరిస్థితి మనకి ఏర్పడిను. இந்த அறிவை, இந்த உபதேசத்தை கற்று நாம் ஜீவிக்கும்படியாக தேவன் நம்மை பல விதமான பாடுகள், பல விதமான பாதை வழியாக கொண்டு சென்றுதான் கர்த்தர் நமக்கு இந்த உபதேசத்தை கற்று தருகிறார். ఈ ఉపదేశము నేర్చుకుంటే ప్రభు ఇది పలు క్లిష్టమైన కష్టమైన మార్గంలో నడిపించి ఇట్టి ఉపదేశమును నేర్పించి ఉన్నాడు. அதான் ஆவி சொல்லும்போது நான் உபத்திரவப்பட்டது நல்லது. దావీదు అంటున్నాడు, నేను శ్రమపడటం మంచిదని చెప్పి, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். అందువల్ల నేను నీ యొక్క ఆజ్ఞలను గైకొందును. உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களை நடத்துகிறது ரொம்ப எளிது. అయితే ఉపదేశం నేర్చుకున్న వారిని నడిపించడం చాలా సులువైన కార్యము. உபதேசத்தின்படி ஜீவிக்கிறவர்களையும் நடத்துகிறது ரொம்ப எளிது. ఉపదేశానుసారంగా జీవించే వారిని నడిపించడం చాలా సులభము. அதாவது உபதேசத்தின்படி ஜீவிக்காதவர்களை நடத்துகிறது ரொம்ப கஷ்டம். ఉపదేశానుసారంగా నడుచుకోనని వారినైతే నడిపించడం చాలా కష్టతరము. உபதேசத்தை கற்றுக்கொள்ளாதவர்களை நடத்துகிறது ரொம்ப கஷ்டம். అయితే ఉపదేశము నేర్చుకొనని వారిని మనం నడిపించడం చాలా కష్టతరము. உபதேசம் தெரியாதபடியினால் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கொண்டு தாறுமாறா கேள்வி கேட்பாங்க. ఉపదేశం వారికి తెలియనందువల్ల ఏది ఏమని చెప్పి వారైతే ఆ తడబడచ్చు కనబడుదురు. அது வேதத்துல இருக்குதா? ఇది వేద గ్రంథంలో ఉన్నదా? எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ఎక్కడ చెప్పబడి ఉన్నది? அவங்களும் கிறிஸ்தவர்கள் தானே, వారు కూడా క్రైస్తవులే அவங்க కదా, இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க. వారు కూడా యేసునే కదా ఆరాధించున్నారు. நாம் మற்ற சபையாரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. మనమైతే ఇతర సంఘస్థులను మనం పోల్చి చూచుకోనకూడదు. சிஎஸ்ஐ காரங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க. సిఎస్ఐ వారు కూడా యేసుని ఆరాధించున్నారు. மற்றும் எத்தனையோ மார்க்கங்கள் இயேசுவை தான் சொல்லி வேதத்தை சொல்லி தான் ஆராதிக்கிறாங்க. ఎంతో నామకార్థ క్రైస్తవులు ఎన్నో మార్గములు అనుసరించి జీవించున్నారు. ஆனால் அவர்களுக்கு உபதேசம் தெரியாது. అయితే వారికి ఉపదేశం తెలియదు. நம் உபதேசம் சொல்லிட்டு வெளியில கொண்டு வந்தது ஒன்று அல்ல. అయితే ఉపదేశం అని చెప్పినప్పుడు మనం ఏదో బయట నుండి తీసుకుని రాలేదు. வேத வசனத்திலிருந்து தான் நாம் போதிக்கிறோம். వేద గ్రంథంలో నుండి మనం బోధించున్నాము. அதனால் உபதேசத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களையும் உபதேசத்தின்படி ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த பாதை வழியாய் கர்த்தர் நடத்தினாலும் அப்படி இடராதபடிக்கு பின்வாங்காதபடிக்கு முன்னேறி கொண்டே இருப்பார். ఉపదేశానుసారంగా జీవించిన వారు ఎట్టి మార్గం గుండా వారు నడిపించినప్పటికీ వారైతే అభ్యంతరపరచబడు, ఆటంకపరచబడువారు కనబడుచు ఉందరు. யோபுவை பாருங்கள், యోబును చూడండి, எவ்வளவோ நெருக்கத்தின்படியாய் கடந்து சென்றார். ఎన్నో కష్ట మార్గం గుండా వెళ్ళి ఉన్నాడు. முதட்டு நாள் பாவம் செய்யவில்லை, అయితే పెదవులతో పాపము చేయలేదు, பின்வாங்கி போகவில்லை, వెనుకబడి పోవలేదు, முறுமுறுக்கவில்லை, సనగలేదు, ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, యెహోవాను తిరుగుబాటు చేయలేదు. கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் உறுதியாயிருந்தார். యెహోవాను చంపిన నేను ఆయన యందు స్థిరంగా ఉండదని చెప్పి ఉన్నాడు. கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்தவர். అయితే దేవుని యొక్క సత్యమును ఎరిగినవాడు. யோசேப்பை பாருங்கள், యోసేపును చూడండి, யோசேப்பு போன பாதைகளில் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு கடின பாதைகள். యోసేపు వెళ్ళిన మార్గములు చూడు, ఎన్నో కఠినమైన మార్గములు. யோபையும் கர்த்தர் தான் நடத்தினார். యోబును కూడా ప్రభువే నడిపించి ఉన్నాడు. யோசேப்பையும் கர்த்தர் தான் அந்த பாதை வழியாய் கொண்டு போனார். యోసేపును కూడా ప్రభువే అట్టి మార్గములో నడిపించి ఉన్నాడు. பாதைகளை பாருங்கள், అయితే మనం వెలుచున్న మార్గము எவ்வளவு చూడు, கஷ்டமான பாதை வழியாக போனார். ఎన్నో కష్టముల మార్గమున వెళ్ళి ఉన్నాడు. இவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், వీరందరూ కూడా సత్యమును ఎరిగిన వారు, இவர்கள் ஆண்டவருடைய வழிகளை அறிந்தவர்கள். వీరైతే దేవుని మార్గమును ఎరిగిన వారు. அதனால அந்த பாதை வழியாக கடந்து சென்ற வேளையில் முறுமுறுக்கவோ பின்வாங்கவோ போகவில்லை. అయితే వారు క్లిష్టమైన మార్గం గుండా వెళ్ళుచున్నప్పుడు సనగలేదు, వెనుకబడిపోలేదు. நம்முடைய வாழ்க்கையிலும் சத்தியம் அறிந்திருந்தால், கர்த்தருடைய வழிகளை அறிந்திருந்தால், நாம் எந்த பாதை வழி போனாலும் நாம் பின்வாங்கி போகவே மாட்டோம். మనం కూడా మన జీవితంలో దేవునికి సత్యం ఎరిగిన వారమే, ఉపదేశం ఎరిగిన వారమైతే ఎట్టి మార్గం గుండా వెళ్ళినప్పటికీ మనమైతే కదల్చబడక ఉందేమో. தேவன் நம்மை பல கஷ்டமான பாதைகள் வழியாக நடத்தும் போது, మనల్నైతే ప్రభు పలు కష్టమైన మార్గం గుండా నడిపించినప్పుడు, இதில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை எனக்கு போதியும் என்று ஜெபிக்க வேண்டும். అయితే ప్రభు నేను ఏమి నేర్చుకునేవల్లో నాకు బోధించమని చెప్పి మనం ప్రార్థింపవలెను. தேவன் சில வேளையில் நம்மை கஷ்டமான பாதை வழியாய் கொண்டு போவார். కొన్నిసార్లు అయితే ప్రభు మనల్ని కష్టమైన పరిస్థితులు కూడా నడిపించును. ஆண்டவரே, இந்த பாதையில நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ప్రభా నేను వెళ్ళుచున్న మార్గంలో నేను నేర్చుకోవాల్సిన కార్యం ఏమిటి? ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்டு நாம் கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். ఈ విధంగా మనం ప్రార్థించి కృపను పొందుకొని మనం ఇట్టి మార్గం గుండా కృప పొందుకొని వెళ్ళొచ్చు ఉండవలెను. சங்கீதம் 119:71 வாசிக்கும் போது 119 కీర్తన 71 వాక్యము, நான் உபத்திரப்பட்டது நல்லது, నేను శ్రమ పడటం మంచిదే.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். నేనైతే నీ యొక్క ప్రమాణమును నేర్చుకుందును. உபத்திரவங்கள் வழியா வரும்போது இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன? అయితే మనం శ్రమల గుండా వెళ్ళొచ్చినప్పుడు మనం ఏమి నేర్చుకొనవలెను? பொறுமையை கற்றுக்கொள்ளணும், ఓర్పును నేర్చుకొనవలెను, தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், తగ్గింపును నేర్చుకొనవలెను, நீடிய சாந்தத்தை கற்றுக்கொள்ளணும், దీర్ఘశాంతం నేర్చుకొనవలెను. இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. మనం ఇందులో నేర్చుకోవడానికి ఎన్నో మార్గములు కలవు. எனக்கு உபத்திரவம் சொல்லி கொண்டு இருக்கிறது அல்ல. అయ్యో నాకు శ్రమలే అనుకొనొచ్చి ఉండకూడదు. உபத்திரவத்துல கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்ட உபத்திரவம் நம்மை விட்டு போய்விடும். ఈ శ్రమలలో మనం నేర్చుకున్నట్టయితే ఉపద్రవం మనం విడిచిపెట్టి వెళ్ళిపోవాలి. பாடுகள் வழியாய் கடந்து சொல்லும் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொண்டால் பாடு நம்மை விட்டு போய்விடும். అయితే యెహోవా మార్గంలో మనం వెళ్తున్నప్పుడు మనం నేర్చుకోవాల్సిన వాటిని నేర్చుకున్నప్పుడు అట్టి మార్గం మరలా మనకు తిరిగి రావు. సంగీతం 27:11 వాసిக்கும் పోது 27వ కీర్తన 11వ వాక్యము. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் எதிராளிகளின் நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும். యెహోవా నీ మార్గము నాకు బోధించుము, సరళమైన మార్గమును నడిపింపుము. அவர்கள் தாவீது జెబిత్తు దేవుని ఆలోచన கேட்டு நடக்கிறதை பார்க்கிறோம். చూడి దావీదు అయితే ప్రభు యొద్ద అడిగి అట్టి మార్గమును నేర్చుకొనుచు ఉన్నాడు. அப்ப உயர்ந்த அறிவு, అయితే అది తెలివైతే అగోచరమైనది. இரண்டாவது உயர்ந்த சிங்காசனம், రెండవది ఉన్నతమైన సింహాసనము. உயர்ந்த அனுபவம் என்று சொல்லும்போது உயர்ந்த பர்வதம் என்று சொல்லும்போது உயர்ந்த சிங்காசனம். అయితే ఉన్నతమైన శిఖరం అని చెప్పి ఉన్నతమైన సింహాసనము. இதில் 3 பகுதிகள் இருக்கிறது. ఇందులో 3 భాగములు కలవు. ஏசாயா 6:1 வாசிக்கும் போது యెషయా 6:1 వాక్యము. ஏசாயா 6:1. యెషయా 6:1 వాక్యము. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் వీற்றிருக்க కండేన్. రాజైన ఉజ్జియా మృతి నొందిన సంవత్సరమున అత్యున్నతమైన సింహాసనమందు ప్రభువు ఆసీనుడై నేను చూచితిని. உயரமும் உன்னதமான சிங்காசனம், అత్యున్నతమైన సింహాసనము. அப்போ உயர்ந்த సింహాసనం என்பது முதலாவது జయ జీవియం. అత్యున్నతమైన సింహాసనం చెప్పినప్పుడు మొట్టమొదటిగా అది జయ జీవితమై ఉన్నది. உசியா என்பவன் பெருமை உள்ளவன். ఉజ్జియా అయితే గర్విష్ఠుడై ఉండెను. பெருமை என்பது ஒரு பெரிய சத்துரு. గర్వం అని చెప్పేది గొప్ప పెద్ద శత్రువై ఉన్నది. பெருமை தன்னைத்தான் உயர்த்தும், అయితే గర్వము తన్ను తానే అది హెచ్చించుకొనును. பெருமை தன்னைத்தான் தாழ்த்தாது. గర్వము తన్ను తాను తగ్గించుకొనదు. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். తన్ను తాను తగ్గించుకుని వాడు హెచ్చింపబడును, తన్ను తాను హెచ్చించుకుని వాడైతే తగ్గింపబడును. நமக்குள் இருக்கிற உசியா மரிக்க வேண்டும். అయితే మనలో కనపడిన ఉజ్జియా మరణింపవలెను. உசியா மரித்த பிற்பாடுதான் ஆண்டவர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க కండేన్ என்று சொல்லுகிறார். రాజైన ఉజ్జియా మృతి పొందిన సంవత్సరమున అత్యున్నతమైన సింహాసనమందు ప్రభువు ఆసీనుడై ఉండగా నేను చూచితిని. 2 நாளாகமம் 26:4 வாசிக்கும் போது 2వ దినవృత్తాంతము 24:6 వాక్యము. 2 நாளாகமம் 26:4 22వ దినవృత్తాంతము 26:4 వాక్యము. ஆரம்பத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவனாய் செய்தான். అయితే ఉజ్జియా ప్రారంభంలో దేవుని దృష్టిలో అయితే యథార్థమైన కార్యములు చేసి ఉన్నాడు. வாசிங்கள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. பாருங்கள், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். యెహోవా దృష్టికి యథార్థంగానే ప్రవర్తించి ఉన్నాడు. ஆரம்பத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாங்க. ప్రారంభ దినములైతే దేవుని పిల్లలు దేవుని దృష్టికి వారు యథార్థమైన కార్యములు చేయొచ్చు ఉందరు. காலையில சொன்னது போல ஆரம்பத்தில் முதல் நம்ம சபைக்கு ஆராதனைக்கு வரும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு அப்படியே நாம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். అయితే మొట్టమొదటి దేవుని సన్నిధికి వచ్చినప్పుడు ఎంతో భయంతోను వణుకుతోను వచ్చి ఉండేదము. ஐயோ, இங்க உட்காரலாமா, அங்க உட்காரலாமா, இங்க போகலாமா, அங்க போகலாமா, எதுக்கு பயந்து அப்படியே ஒரு பயத்தோடு காணப்படுவோம். ఇక్కడ కూర్చుండదమా లేక అక్కడ కూర్చుండదమా అని చెప్పి ఎంతో భయంతో మనం కనపడుచు ఉంటేమి. போக போக நமக்குள்ள ஒரு துணித்தல் வந்து விடும். అయితే వెళ్ళగా వెళ్ళగా మనలో ఒక తుణీకారము కలిగెను. நமக்குள்ள பெருமைகள் மேட்டிமைகள் வருகிறது. మనలో గర్వము అహంకారములు ఏర్పడెను. உசியாவுடைய வாழ்க்கையில் இதுதான் சம்பவித்தது. ఉజ్జియా జీవితంలో ఇదే జరిగి ఉన్నది. 26 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது 26వ అధ్యాయం 16వ వాక్యం నందు அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அடுத்து
ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்க்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பாருங்கள், அந்த உசியாவை பாருங்கள். ఉజ్జియాను మీరు చూడి, முதலாவது தன் தகப்பனுடைய வழியில செம்மையானதை செய்து கர்த்தருக்கு பயந்து காணப்பட்டார். అయితే మొట్టమొదటి తండ్రి యొక్క మార్గంలో నడుచుచు యెహోవా దృష్టికి యథార్థంగా ప్రవర్తించి ఉండెను. இப்போ அவர் பலப்பட்ட வேளையில், ఇప్పుడు అతను స్థిరపడిన పిమ్మట கொஞ்சம் ஆஸ்தி வந்தது, కొంచెం ఆస్తి ఏర్పడింది, எல்லா వసதிகள் வந்தது, మంచి సౌకర్యములు కలిగిన, கொஞ்சம் கனம் மேன்மை உண்டானது, మంచి ఘనతయు హెచ్చింపు కలిగిన, தைரியம் வந்தது, ధైర్యం వచ్చినది, எல்லாம் கொஞ்சம் எல்லா காரியங்களும் கொஞ்சம் தெரிந்துட்டாங்க. కొన్ని కార్యములు తెలుసుకుని ఉన్నాడు. உடனடியாக பாருங்கள், செய்யக்கூடாது ஆசாரியன் செய்ய வேண்டியதை துணிந்து ஆசாரியனுக்கு விரோதமாய் போட்டிக்கு போகிறதை பார்க்கிறோம். యాజకుడికి చేయకుండా అయితే అతను తోడుకుని చేసి ఉన్నాడు. எப்படிப்பட்ட உயர்ந்த மனுஷன் ஆனாலும் ஆசாரியனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கீழதான் இருக்க வேண்டும். ఎట్టి ఉన్నతమైన మనుషులైనప్పుడు తాము తగ్గించుకుని యాజకులు క్రిందేవారు కనబడవలేను. அதனால்தான் உசியா செய்கிறான். ஆனா 80 பேர், இந்த பராக்கிரமசாலியார்கள் 80 பேர் தடுக்கிறாங்க. ராஜாவே, உமக்கு அடுத்ததல்ல, இது ஆசாரியர்களுடைய காரியம், ஆசாரியருடைய காரியத்துல தலையிடக்கூடாது, ஊழியருடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது, ஊழியருடைய காரியம், ஊழியருடைய காரியத்தில் தலையிடாதீங்கன்னு சொன்ன, நான் பெரிய ராஜா, நீ சொல்றதுக்கு நீ யார், அப்படியே எதிர்த்து నిన్నదే பார்க்கிறோம். యాజకుల పని యాజకులే చేయవాలి కానీ దీంట్లో తలపెట్టకూడదని చెప్పినప్పటికీ అతనైతే తృణీకరించి ఎదిరించి చేసి ఉన్నాడు. அவர்கள் மேல், ஆசாரியர்கள் மேல் கோபம் கண்டான். అయితే యాజకుల మీద కోపపడిను. அது வரைக்கும் கர்த்தர் பொறுமையா இருந்தார். అంతవరకు ప్రభు ఓర్పుగానే ఉండెను. ஆசாரியருடைய வார்த்தையை கீழ்ப்படி ஆண்டவர் ஒன்னும் தீர்க்கறதுல நியாயத்தை போடுக்கல பொறுமையா இருந்தார். యాజకుల మాట విని ఓర్పుగానే ఉన్నాడైతే వారికి శిక్షను విధింపలేదు. ராஜா ஆசாரியர்களுக்கு விரோதமா எதிர்த்து கோபம் கொண்ட வேளையில அடுத்த ஸ்டெப் పట్టుண்டு கர்த்தர் குஷ்டரோகியை மாற்றினார். అతనైతే ఎదిరించి కోపపడింది, హఠాత్తుగా అతనికి కుష్ఠరోగం ఏర్పడి ఉన్నది. இது ஒரு செகண்ட்ல நடந்த காரியம். ఇది అదంతా ఒక సెకండ్ లోనే జరిగిన కార్యము. இல்லாட்டா கோபத்துல அந்த ஆசாரியர்களை கொன்று போட்டிருப்பார். లేదంటే కోపంలోనే యాజకులను చంపి ఉండేది వాడు. ஆசாரியர்களுக்கு விரோதமாய் கையெடுத்திருப்பார். యాజకులకు విరోధంగా చెయ్యి పైకెత్తి ఉండేది వాడు. கோபம் கொண்ட மாத்திரத்துல நெற்றியில குஷ்டரோகம் வந்தது. అతడు కోపం నొందిన వెంటనే అతని నొసటైతే కుష్ఠరోగం ఏర్పడిను. அவன் பார்த்து ஆண்டவரை அடிச்சிட்டார், அவனே ஆலயத்தை விட்டு வெளியே போகிறதை பார்க்க, యెహోవా అతనిని ఆలయం నుంచి బయటికి నెట్టివేసి ఉన్నాడు. அவன் மரண பரியந்தம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வர முடியல, பாளையத்துக்கு புறம்பே இருந்தார். అయితే మరణ పర్యంత వరకు ఆలయంలోనికి రాలేక పాలెం వెలుపటే ఉండెను. நம்முடைய ஜீவியத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. ఈ కార్యములు మన జీవితం ఏర్పడకూడదు. 2 நாளாக 32ஆம் அதிகாரம் 25, 26 வாசிக்கும் போது, దినవృత్తాంతం 32 అధ్యాయం 25, 26 వాక్యములు எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் நல்ல சாட்சி கொடுக்கிறார். అయితే హిస్కియా గురించి యెహోవా మంచిగా సాక్ష్యం చెప్పుచున్నాడు. எசேக்கியாவை போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவன் ஒருவனும் இல்லை. హిస్కియా వలె యెహోవా మీద నమ్మకం గల వారు మరి వేరే ఎవరు కూడా లేకుండేది. ஆண்டவருடைய பண்டிகையை விசேஷிக்கப்பட்ட விதத்தில் அவன் ஆசரித்தார். యెహోవా పండుగలు విశేషమైన రీతిలో ఆచరించిన వాడు ఉండెను. இங்க எசேக்கியாவுக்கு கூட மனமேட்டிமை வந்தது. ఇచ్చోట హిస్కియా కూడా గర్వించి ఉన్నాడు. மனமேட்டிமை என்பது அருமையான தேவனுடைய பிள்ளை, அது பெரிய ஒரு சிற்று பாவமான காரியம். ప్రియులారా, గర్వమూలి అని చెప్పినప్పుడు అయితే దేవుని యొక్క దృష్టిలో మిక్కిలి ఆ ఘోరమైనదే ఉన్నది. தேவன் எதிர்த்து நிற்கிற ஒன்று பெருமை. యెహోవా ఎదిరించి నిలబడే కార్యం ఏమనగా గర్వం గురించి. வாசிங்கள் 2:32, 25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல், தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அவன் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. தனக்கு செய்ய உபகாரத்து என்பது அது நாடாமல் மனமேட்டிமையானான். హిస్కియా అయితే మనసులో గర్వించి తనకు చేయబడిన మేలుకు తగినట్లు ప్రవర్తించినందున అతని మీదకి యూదా యెరూషలేము వారి మీదకి కోపం వచ్చి ఉన్నది. 31ஆம் வசனத்துல வாசிக்கும் போது 31వ వాక్యం చదివినప్పుడు, அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று வாசிக்கிறோம். అతని శోధించుటకే అతని హృదయమును ప్రభు అయితే ఉద్దేశించి తెలుసుకుని ఉన్నాడు. வாசிங்கள். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். பாருங்கள், இருதயத்தில் இருக்க அறிக்கும்படி சோதிக்கும்படி தேவன் நம்மை கைவிடுகிற பகுதிகள் இருக்கும். హృదయంలో ఉన్న కార్యం ఏమిటో తెలుసుకున్నట్టుకే ప్రభు శోధించుటకే ప్రభు మనం అనుమతించును. தேவனே நம்மை சோதிக்கும்படியாக பல பாதைகளூடாக நடத்துகிறார். దేవుడే మనం శోధించుటకే పలు మార్గముల గుండా మనం నడిపించుచు ఉండొచ్చును. நமக்கு ஒரே మార్గం வேத வசனம் தான். అయితే మనకు ఒకే ఒక మార్గం వేద వాక్యం మాత్రమే. அதனால தான் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னாலும் நீ நம்பாதே. అయితే పరలోకం నుండి ఒక దూత వచ్చి చెప్పినప్పుడు మీరు నమ్మకుడి. கர்த்தர் நமக்கு வேத வசனம் தான் நமக்கு அத்தாட்சி. అయితే దేవుని యొక్క వాక్యమే మనకు ఆధారమై ఉన్నది. வேதம் இப்படி சொல்லுகிறது. వేద గ్రంథం ఇలాగ చెప్పుచున్నది. మనుషులు పలదం சொல்லுவான். అయితే మనుషులు పలు రీతిలుగా చెప్పుదురు. ஒவ்வொருத்தரும் பல விதங்களில் போதிப்பாங்க. ఒక్కొక్కరు ఒక్క రీతిలో బోధించుదురు. அவங்க வசதிக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு லகுவான விதத்தில் பல விதங்களில் போதிப்பாங்க. వారు వసతి తగినట్లు వారు సులభమైన రీతిలో వారు బోధించు ఉందరు. அதெல்லாம் கேட்கிறது. అది మన అవిషయం. வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? దేవుడు మనకి ఏమని చెప్పుచున్నాడు? సత్యం நமக்கு என்ன சொல்லுகிறது? సత్యం ఏమని మనకు చెప్పుచున్నది? సత్యத்தை நான் కీழ்పడియ வேண்டும். సత్యమునికి లోబడవలెను. எசேக்கியா மனமேட்டுமை ஆனான் என்று வாசிக்கிறோம். హిస్కియా అయితే హృదయమందు గర్వించి ఉన్నాడు. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தவன். యెహోవా ఎదుట యథార్థంగా నడుచుకొనినవాడు. எசேக்கியேல் 28:17 வாசிக்கும்போது, యెహెజ్కేలు 26 అధ్యాయం 18వ వాక్యము, இங்க தூதர்களை குறித்து சொல்லும்போது, అక్కడ దూతల గురించి చదివినప్పుడు 28:17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். பாருங்கள், உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. నీ అయితే నీ యొక్క సౌందర్యం చూచుకొని గర్వించి ఉన్నావు. நம்முடைய இருதயம் மேட்டிமையாக இடம் கொடுக்கவே கூடாது. హృదయం అయితే మనం గర్వించుకు చోటివ్వకూడదు. படிப்பில மேட்டிமையாக கூடாது. విద్య విషయమే మనం గర్వించకూడదు. வேலையில மேட்டிமையாக கூடாது. ఉద్యోగ విషయమే మనం గర్వించకూడదు. யாதொன்றிலும் நம்முடைய வாழ்க்கையில மேட்டிமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ఏ విషయంలో కూడా మనం హృదయంలో మనం గర్వముకు చోటివ్వకూడదు. நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி 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 வெறுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ఎల్లప్పుడూ దేవుని ఎదుట తగ్గించుకొని రిక్తులుగా చేసుకొనవలెను. ஓசியா 13:6-7 வாசிக்கும்போது, హోషేయ 13 అధ్యాయము 6-7 వాక్యములు. ஓசியா 13:6-7. హోషేయ 13 అధ్యాయము 6-7 వాక్యములు. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள், அதனால் என்னை மறந்தார்கள், ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கியை போல் வழி அருகே பதிவிருப்பேன். பாருங்கள், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். తర్వాత వారికి మేత దొరకగా వారు తిని తృప్తి పొందిరి. நல்ல வசதி இருக்கிறது, మంచిగా వసతి ఉన్నది, ஒரு குறவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை, ఎటువంటి కొరతలు లేవు, எல்லாம் பரிபூரணமா இருக்கிறது. అన్ని కూడా సంపూర్ణంగా ఉన్నది. ஆண்டவரை தேட வேண்டிய தேவை இல்லை, ఇక ఈ దేవుని వెదకనక్కర్లేదు, ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை, ప్రార్థించనక్కర్లేదు. எதுக்காக ஜெபிக்கணும்? ఎందుకొరకై ప్రార్థింపవలెను? என்னத்தை வேணும்னு ఆండవరిట ஜெபிக்கணும்? ఏమి కావాలని చెప్పి ప్రభు యేసు ప్రార్థింపవలెను. திருப்தி அடைந்திருந்தாங்க. వారు తృప్తి నొందిరి. அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, వారి హృదయం గర్వించి ఉన్నది. அதனால் என்னை அவர்கள் மறந்தார்கள். అందుకొరకి వారైతే నన్ను మర్చిపోయిరి. பரிபூரணமா சுகபலன் ஆரோக்கியம் இருக்கும் என்று ஆண்டவரை நாம் தேடாமல் இருக்க கூடாது. అన్ని కూడా మనం సంపూర్ణంగా ఉన్నది, సౌఖ్యము బలము ఆరోగ్యం ఉన్నదని చెప్పి మన ప్రభువును వెతకకుండా ఉండకూడదు. ஆண்டவர் அந்த சுகத்துக்காக தேவ சமூகத்துல நன்றி செலுத்தணும். ప్రభు మనకి ఇచ్చిన స్వస్థత కొరకై దేవుని సన్నిధిలో మన కృతజ్ఞతలు చెప్పవలెను. ஆண்டவர் நன்மைகளை நினைத்து தேவ சமூகத்துல நன்றி செலுத்த வேண்டும். ప్రభు చేసిన మేలు కొరకై దేవుని సన్నిధిలో మన కృతజ్ఞతలు చెప్పవలెను. சிலருக்கு கஷ்டங்கள் வந்தாதான் ஆண்டவருடைய சமூகத்துல வர்றாங்க. కొందరైతే కష్టములు వస్తేనే వారు దేవుని సన్నిధికి వచ్చేదారు. பிள்ளைய தூக்கிட்டு வராங்க, பிள்ளைய தூக்கிட்டு வராங்க, అయితే పిల్లల్ని తీసుకుని వచ్చేదారు. அப்பதான் பிள்ளைக்கு வியாதி, నా బిడ్డకు వ్యాధి, ஐயோ பிள்ளைக்கு ஜோரமா இருக்கு, నా పిల్లకి జ్వరంగా ఉన్నది, ஆஸ்பத்திரியில கொண்டு போன மருந்து மாத்திரை ஏற்க மாட்டுது, హాస్పిటల్కి వెళ్ళినప్పుడు మందులు మాత్రలు ఎక్కువగా ఇస్తున్నారు. அப்பதான் பிள்ளைய தூக்கி கொண்டு வருவாங்க, ఇలాగ బిడ్డను తోడుకొని వచ్చున్నారు. வரைக்கும் தூக்கிட்டு வர மாட்டாங்க. అప్పటి వరకు ஐயோ பிள்ளை தூங்குது, అయ్యో బిడ్డ నిద్రపోచున్నది, பிள்ளை தூங்குது, బిడ్డ నిద్రించున్నది, பிள்ளை வர தடையா இருக்குது, బిడ్డ వచ్చి ఆటంకంగా பிள்ளைக்கு ఉంది. வியாதி வரும்போதுதான் பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க. బిడ్డకు వ్యాధి వచ్చినప్పుడు వాడు ఎత్తుకొని తీసుకుని వచ్చున్నారు. ஏன் அப்படி தூக்கிட்டு ஓடணும்? ఎందుకు అలాగ తీసుకుని రావాలి? அதுக்கு முன்னாலே தூக்கிட்டு வரணும். దానికి ముందుగానే ఇవర్ తోడుకొని రావాలి. கர்த்தாவே, இந்த பிள்ளையை தந்தபடியால ஸ்தோத்திரம். ప్రభువా, నాకు ఈ బిడ్డని ఇచ్చినావి స్తోత్రము. சுகம் மட்டும் சுகம் தந்தீர், எதற்கு ஸ்தோத்திரம். ప్రభువా, ఈ బిడ్డకు స్వస్థ ఇచ్చినారు, స్తోత్రము. செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் தேவனை துதிக்கணும். ప్రభు చేసిన మేలు కొరకే దేవుని తలంచి ప్రభువుకు స్తుతులు చెప్పవలెను. கர்த்தருடைய சமூகத்துல வந்து உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, கர்த்தர் தந்த ஆஸ்திகளுக்காக எல்லாம் நினைத்து துதிக்க வேண்டும். దేవునికి ఇచ్చిన మేలు కొరకే, స్వస్థ కొరకే, ఆస్తుల కొరకే దేవుని సన్నిధికి వచ్చి ప్రభువుకు కృతజ్ఞతలు చెప్పవలెను. உபவாச ஜெபம்னு சொல்லும்போது கஷ்ட வேளையில உபவாசிக்கிறது அல்ல, ఉపవాస ప్రార్థన చెప్పినప్పుడు ఏదో కష్ట పరిస్థితుల్లో பிரச்சனைகள் வரும்போது உபவாசிக்கிறது அல்ல, సమస్యలు ఏర్పడినప్పుడు ఉపవాసం போராட்டம் வரும்போது உபவாசிக்கிறது அல்ல, పోరాటం ఉన్నప్పుడు ఉపవాసం ఉండట కాదు. இந்த நதி எண்டையில உபவாசித்தாங்க. எதுல?
எஸ்ராவில் அகாவா நதி. அகாப நதி வாசி. எஸ்ரா 21 வசனம் 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும் செம்மையான வழிகளை தேடுவதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அங்கே அகாவா நதியண்டையில் உபவாசத்தை கூறினேன். எதுக்கு உபவாசத்தை கூறினாங்க? నేనైతే అహోవరితో ఉపవాసం ఉండి ఎందుకొరకు ఉపవాసం ప్రకటించాను? వ్యాధిயா இருக்குது நான் உபவாசித்தேன் அல்ல. వ్యాధితో ఉన్నాను చెప్పి ఉపవాసం ఉంటే என் குடும்பத்துல கஷ்டம் இருக்குது பிசாசு போராட்டம் அதுக்கு உபவாசிக்க இல்ல. నా కుటుంబంలో ఇదే అపవాది పోరాటం అని చెప్పి ఉపవాసం ఉంటే కాదు. நாங்கள் எங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படியா మేమైతే మా దేవుని ఎదుట మమ్మల్ని మేము తగ్గించుకున్నట్టుకై ஆண்டவரே என் தாழ்மையை நான் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உபவாசித்து ஜெபித்தாங்களாம். ప్రభువా నా యొక్క దీన స్థితిని కాపాడుకోవడానికి ఉపవాసం ఉండి ప్రార్థించినారు. எனக்கு பெருமை வரக்கூடாது, எனக்கு பெருமை வரக்கூடாது, எனக்கு பருவப்படக்கூடாதுன்னு சொல்லி உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. ప్రభువా నేను గర్వించకూడదని చెప్పి వారు ఉపవాసం ఉండి ప్రార్థించిరి. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளையை பாதுகாக்கணும், பிள்ளைக்கு சுகந்தான, பிள்ளைக்கு வியாதி வரக்கூடாது, பிள்ளை வியாதி வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி உபவாசி ஜெபிக்கிறாங்க. ప్రభువా బిడ్డకి వ్యాధి రాకూడదు బాగుపరచండి అని చెప్పి ఉపవాసం ఉండి ప్రార్థించిరి. ஆண்டவரே எங்களுடைய பொருட்களை பாதுகாக்கணுமே, ప్రభువా నా యొక్క వస్తువులు మీరు కాపాడండి. ஆண்டவரே வீடை பாதுகாக்கணுமே, నా ఇంటిని మీరు కాపాడండి. என்னுடைய தோட்டத்தை பாதுகாக்கணுமே, నా తోటని మీరు కాపాడండి. ஆண்டவரே என் வேலையை பாதுகாக்கணுமே, నా ఉద్యోగమును మీరు కాపాడండి. ஆண்டவரே எனக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களை பாதுகாக்கணுமே, నాకు ఇవ్వబడిన ఆశీర్వాదం నీవు కాపాడండి. எல்லாம் வட்டிக்கு போக கூடாது. అయితే జనులు నశించిపోకూడదు. நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஆண்டவரே எனக்கு தங்கணுமே ஆண்டவரேன்னு உபவாசி ஜெபிக்கிறாங்க. సంపాదించిన సంపాదన నిలిచి ఉండాలి ప్రభువా అని చెప్పి ప్రార్థింపబడిను. ஆண்டவரே நாங்கள் செம்மையான வழியில நடக்க வேண்டும். ప్రభువా మేము యథార్థమైన మార్గంలో నడవాలి. வழியை விட்டு நாங்கள் வேற வழியில போக கூடாது. ఈ మార్గం విడిచి వేరే మార్గంలోకి వెళ్ళకూడదు. கிருபதாரும் உம்முடைய சத்தியத்தில் நடக்க கிருபதாரும் ஆண்டவரேன்னு உபவாசி ஜெபிக்கிறாங்க. ఈ సత్యానుసారంగా జీవించిన కృప ఇవ్వమని చెప్పి ఉపవాసం ఉండి ప్రార్థింపబడిను. நீங்க எப்படி உபவாசிக்கிறீங்க? మీరు ఎలా ఉపవాసం ఉంటున్నారు? కடன் வந்த பிற்பாடு, అప్పు ఏర్పడిన పిమ్మట, வந்த பிற்பாடு, సమస్య వచ్చిన పిమ్మట, பிசாசு பிடிச்ச பிற்பாடு, అపవాది వచ్చిన வியாதி పిమ్మట, வந்த பிற்பாடு, వ్యాధి వచ్చిన పిమ్మట, போராட்டங்கள் வந்த பிற்பாடு, పోరాటం వచ్చిన పిమ్మట, 2 நாள் உபவாசம், అప్పుడే ఉపవాసం ஒரு நாள் உபவாసం, అప్పుడు వేరే இல்லாட்ட உபவாச ஜெபத்துக்கு வந்து பின்னால உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ఏంటంటే ఉపవాస ప్రార్థన గురించి వెనకలే కూర్చొని నిద్రించెదరు. இது உபவாசமா? ఇది ఉపవాసమా? நல்ல உபவாசம். ఇది ఉపవాసం కాదు. உபவாசத்தை நியமிக்கிறாங்க. ఇట్టి ఉపవాస ప్రార్థన నియమించుచున్నారు. ஒரு தேவனுடைய பிள்ளை நமக்கு உபவாசிக்கும்படியான 3 வேளை இருக்கிறது. అయితే మనకు దేవుని పిల్లకు ఉపవాసం ఉండక 3 సమయములు కలవు. என்ன உபவாசிக்க 3 பரிசேயர் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறாங்க. పరిసయ్యులు వారములకు 2 మార్లు ఉపవాసం చేయుచున్నారు. பரிசேயருடைய நீதியில் நம்முடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். పరిసయ్యుల నీతి కంటే మన నీతి అధికమై ఉండవలెను. அதுக்காக தான் ஒரு நாளை கூட்டி இருக்கிறோம். అందుకే ఒక దినము హెచ్చించి ఉన్నారు. புதன்கிழமை, బుధవారము காலமா வர முடியல. బుధవారం ఉదయం రాలేకున్నారు. நைட் 10 மணிக்கு வாங்க, రాత్రి 10 గంటలకు రండి. வேத பாடத்தை கொடுத்து வந்து அப்படியே உட்கார்ந்து ஜெபிங்க. వేద పాఠం కూర్చొని అలాగనే కూర్చొని ప్రార్థించండి. பகல் வர முடியவில்லை, శనివారం ఉదయం రాలేకున్నారు. காத்திருப்பட்டு வந்து 10 மணிக்கு வந்து ஜெபிங்க. రాత్రి కనిపెట్టుకొని వచ్చి రాత్రి 10 గంటలకు ప్రార్థించండి. காலையில உபவாச ஜெபம் பண்ணுங்க. ఉదయం ఆదివారం ఉదయం ఉపవాసం ఉండి ஜெபித்து பாருங்கள், ప్రార్థించి చూడండి. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ప్రభు మనల్ని కాపాడును. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் ஜெபிக்கிற மிக தேவையா இருக்கிறது. దేవుని పిల్లలు ప్రార్థించడం మీకు అవసరము. நம்முடைய தேவ சமூகத்தில் ஒரு நாள் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். దేవుని సన్నిధిలో ఒక్కరు దినము మనం కాపాడుకొనవలెను. திருப்தியான பின் அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. వారు తిని తృప్తి పొందిన పిమ్మట వారి హృదయం గర్వించి ఉన్నది. நம்முடைய ஜீவியத்தை நாம் மிக ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். మన జీవితం మిక్కిలి జాగ్రత్తగా కాపాడుకొనవలెను. தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். యెహోవా మనల్ని చూచుచున్నాడు. நாம் எல்லா வேளையிலும் நம்முடைய ஜீவியத்தை எந்த சூழ்நிலையிலும் மேட்டிமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ఎట్టి పరిస్థితుల్లో కూడా మన జీవితంలో మన హృదయం మందు మన గర్వమునకు చోటు ఇవ్వకూడదు. தாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஜீவியத்தை நாம் பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ఎట్టి స్థితిలో కూడా మన జీవితంలో మన గర్వమునకు చోటు ఇవ్వకూడదు. மேய்ச்சலினால் அவர்கள் திருப்தியானார்கள். వారు మేత తిని తృప్తి పొంది ఉన్నారు. இருதயம் மேட்டிமையாயிற்று. తృప్తి పొంది పిమ్మట హృదయం గర్వించినది. என்னை మறந்தாங்க. అందువల్ల యెహోవాను వారు మర్చిపోయిరి. மறந்தவளை கர்த்தர் எப்படி மாறுகிறார்? మర్చిపోయిన పిమ్మట వారు ఎలాగ మారుచున్నారు? நான் அவர்களுக்கு சிவிங்கியை போல் இருப்பேன். నేనైతే వారికి చిరుత పులివలి కనపడుదును. சிவிங்கியை வழியில பதிவிருப்பேன். అయితే చిరుత పులివలి మార్గమందు పొంచి ఉందును. இப்படி சத்துருவாய் மாறி ஆண்டவர் கிரியை செய்து தொடர்ந்து விளையாடு வசனங்களை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்துக் கொள்ளுங்கள். చూడు యెహోవా మనకు శత్రువుగా మారి ఎలా క్రియ చేయుచున్నాడో ఇళ్ళకి వెళ్ళి మీ వాక్యము చదివి చూడండి. நீதிமொழிகள் 16:5 வாசிக்கும் போது సామెతలు 16 అధ్యాయము 5 వాక్యము. நீதிமொழிகள் 16:5 సామెతలు 16 అధ్యాయం 5 వాక్యము. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன்.
கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். గర్భహృదయులు యెహోవాకు హేయులై ఉన్నారు. நமக்குள்ள இருக்கிற உசியா மரிக்க வேண்டும். మనలో కనపడుచున్న బుజ్జి అయితే మరణింపవలెను. மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. గర్వమునకు చోటు ఇవ్వకూడదు. ரோமர் 11:20 வாசிக்கும் போது, రోమా 11 అధ్యాయము 20వ వాక్యము, 11:20, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. நாம் விசுவாசத்தால் நிற்கிறவர்கள். మనమైతే విశ్వాసములో నిలిచి ఉన్నవారము. மேட்டிமை சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. గర్వమునకు మనసుకు చోటు ఇవ్వకూడదు. நாம் ஆண்டவருக்கு பயந்திருக்க வேண்டும். ఎల్లప్పుడూ దేవునికి భయపడి ఉండవలెను. அப்ப உயர்ந்த சிங்காசன உசியா என்பவன் அவன் பெருமை உள்ளவன். ఉజ్జి అయితే గర్వం గలవాడు. பெருமை நம்முடைய ஜீவியத்தில் அழிக்கப்பட வேண்டும். గర్వం అనేది మన జీవితంలో నశింప చేయబడవలెను. பெருமை உள்ளவர்கள் ஜெய ஜீவியம் செய்ய முடியாது. గర్విష్ఠులైతే జీవ జీవితము చేయలేరు. தேவனுக்கு 2 சிங்காசனம் இருக்கிறது. అయితే రెండు సింహాసనములు ఉన్నవి. ஒன்று பரலோக ஒரு சிங்காசனம் இருக்கிறது. మొట్టమొదటిగా పరలోకమందు ఒక సింహాసనం ఉన్నది. இரண்டாவது நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய சிங்காசனம். రెండవదిగా మన హృదయమే దేవుని యొక్క సింహాసనము. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெய ஜீவியம். క్రైస్తవ జీవితం అని చెప్పినప్పుడు అది జయ జీవితమై ఉన్నది. நாம் பலவிதமான பாதைகள் வழியாய் போய் தான் ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பல கஷ்டమైన మార్గమున వెళ్ళి మనం జయ జీవితం పొందుకొనవలెను. ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அங்கே ஏதோ ஒரு போராட்டம் நடக்க வேண்டுமே. జయ జీవితం మనం పొందుకొనవాలంటే ఏదో వెళ్ళి నడవవలెను కదా. தோல்வி ஜெயம் என்ப பகுதி அங்க வராது. లేనట్టయితే పరాజయము జయమని ఏర్పడదు. அங்க ஒரு யுத்தங்கள் நடக்க வேண்டும். ఆ చోట యుద్ధములు జరగవలెను. அங்க ஒரு போட்டி நடக்க வேண்டும். ఆ చోట పోటీ జరగవలెను. ஏதோ ஒன்று நடந்தால் தான் ஜெயம் தோல்வி என்கிற பகுதி உண்டா. ఏదో ఒక కార్యము జరిగినప్పుడే పరాజయము లేక జయం అనేది ఏర్పడెను. அப்போ நாம் பலவிதமான வழிகள் பலவிதமான பாடுகள் உபத்திரவங்களையாய் கடந்து சொல்லும் போது அந்த பாதைகளை ஜெயித்து நாம் ஜெயாளிகளாய் மாற்றப்பட வேண்டும். பலவிதమైన కష్ట మార్గములు గుండా పోరాట మార్గమును వెళ్ళినప్పుడు మనం జయించే జీవమును పొందుకొనవలెను. கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத சுபாவங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும். దేవునికి ఇష్టం లేని గర్వ దుష్ట స్వభావములకు మనకు విరోధంగా లేచును. இந்த சுபாவங்கள் எல்லாம் நாம் ஜெயிக்கணும். అట్టి స్వభావములను మనం జయింపవలెను. ஜெய ஜீவியம் செய்யறவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். జయ జీవితం చేయవారు మాత్రమే దేవుని యొక్క రాకడలో కొనిపోబడుదురు. இயேசு நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தை சுகந்தரித்துக் கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவன் என் சிங்காசனத்தை சுகந்தரித்துக் கொள்ளும்படி அருள் செய்வேன். యేసు జయించి సింహాసనం స్వతంత్రించుకున్నా ఎవరైతే జయ జీవితం చేర్చున్నారో అట్టి వారైతే సింహాసనం స్వతంత్రించుకుందరు. வெளிப்படுத்தல் 3:21 நாம் வாசிக்கிறோம். ప్రకటన 3:21 ఇలా చదువుచున్నాము. நம்மை தாழ்த்த நம்முடைய சிங்காசனம் உயர்த்தப்படும். మనల్ని మనమే తగ్గించగా మన సింహాసనం అయితే హెచ్చింపబడుచు ఉండెను. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த நம்முடைய சிங்காசனம் உயர்ந்து கொண்டே இருக்கு. நம்மை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ఎంత కొలతగా మనం తగ్గించుకుందామో అంత కొలతగా మన సింహాసనం యెహోవా హెచ్చించి ఉండెను. இரண்டாவது உயர்ந்த சிங்காசனம் என்பது రెండవది అత్యున్నతమైన సింహాసనం అని చెప్పినప్పుడు நீதியை காண்பிக்கிறது. నీతిని చూపుచున్నది. நீதிமொழிகள் 16:12 வாசிக்கும் போது సామెతలు 16 అధ్యాయము 12 వాక్యము. நீதிமொழிகள் 16:12 సామెతలు 16 అధ్యాయము 12 వాక్యము. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். నీతి వలన సింహాసనం స్థిరపడబడుచున్నది. இந்த உயர்ந்த சிங்காசனம் என்பது நீதி. ఇక అత్యున్నతమైన సింహాసనం అని చెప్పినప్పుడు నీతి ఉన్నది. நீதியினால் சிங்காசனம் స్థిరపడు. నీతి వలన సింహాసనం స్థిరపరచబడును. சிங்காசனம் உறுதிப்படும். సింహాసనం స్థిరపరచబడును. அநீதி இருந்தால் நம்முடைய சிங்காசனம் ஸ்திரப்படாது. దుర్నీతి ఉన్నట్టయితే మన సింహాసనం స్థిరపరచబడదు. ஜீவியத்தில் அநீதி இருக்கவே கூடாது. మన జీవితంలో దుర్నీతి అనేది కనబడకూడదు. நமக்குள் அநீதி இருக்குமானால் మన జీవితంలో దుర్నీతి ఉన్నట్లయితే நம்முடைய சிங்காசனத்தை நாம் இழந்து விடுவோம். మన సింహాసనం పోగొట్టుకొనిదము. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசமாயிருப்பார்? యెహోవా పర్వతంలో ఎవరు నివాసం చేయుదురు? சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 15వ కీర్తనలో మొదటి వాక్యం ఇలా చదువుచున్నాము. நீதியாய் நடந்து నీతిగా నడుచుకునేవాడు. முதலாவது என்ன வாசிக்கிறோம்? మొట్టమొదటిగా ఏమని చదువుచున్నాము? வாசிகள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன். நான் தொடர்ந்த வசனங்கள் எல்லாம் நாம் அநேக காரியங்களை வாசிக்கிறோம். అయితే కొనసాగించి వాక్యం ఎన్నో కార్యములు చదువుచున్నాము. நம்முடைய ஜீவியத்தில் நீதியை காத்துக்கொள்ள வேண்டும். మన జీవితమందు మనం నీతిని కాపాడుకొనవలెను. நாம் ஜெயம் செய்கிறவர்களாய் இருந்தால் சிறிய அநீதி கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. మనం జీవితం
జీవితం చేయవారమైనట్టు చిన్న ఒక దుర్నీతిన్నప్పటికీ మాటి మనం ఒప్పుకోనము. நம்முடைய சம்பாத்தியத்தில் அநீதி இருக்கவே మన கூடாது. సంపాద్యంలో దుర్నీతి అనేది కనబడకూడదు. நம்முடைய சம்பாத்தியம் எல்லாம் நீதி உள்ளதாய் காணப்பட మన வேண்டும். సంపాద్యం అంతా కూడా నీతి కలిగి కనబడవలెను. அநீதி இருந்தால் சிங்காசனம் ஸ்திரப்படாது. దుర్నీతి మనలో ఉన్నట్లయితే సింహాసనం స్థిరపరచబడదు. நம்முடைய சிங்காசனம் தாழ்த்தப்பட்டு போய்விடும். మన సింహాసనం తగ్గబడుచు ఉండును. நீதிமொழிகள் 20:28 வாசிக்கும் போது సామెతలు 20 అధ్యాయము 28వ వాక్యము, தயையும் சத்தியம் ராஜாவை காக்கும், தயவும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவார். தயவினாலே சிங்காசனத்தை நிற்க பண்ணுவார். అయితే దయచేత సింహాసనం మీద నిలిచి ఉన్నది. நமக்குள்ள தயவும் சத்தியமும் நமக்கு தேவை. అయితే దయయు సత్యము మనకు అవసరమై ఉన్నవి. தயவும் சத்தியம் நமக்கு இருந்தால் ராஜா காக்கப்படுவார். అయితే దయయు సత్యం మనకు ఉన్నట్లయితే రాజు కాపాడబడును. நம்மை கர்த்தர் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். అయితే రాజులే ప్రభువును అభిషేకించి ఉన్నాడు. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். మనం కాపాడబడవలెనంటే நமக்குள்ள தயவு இருக்க வேண்டும். మనలో இந்த దయ కనపడవలెను. நமக்குள்ள சத்தியத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். సత్యానుసారంగా మనం జీవింపవలెను. சத்தியத்துக்கு மாறான எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. సత్యమునకు విరోధమైన ఏ కార్యం మన జీవితంలో కనబడకూడదు. நம்முடைய சிங்காசனம் நிலைநிற்கும். అలాగైనట్లయితే మన సింహాసనం నిలిచి ఉండును. உதாரணமாக 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் போது మొదటి రాజుల 12వ అధ్యాయం 16వ వాక్యమును మనం చదివినప్పుడు யெரொபெயாம் ஜனத்திற்கு தயவு செய்யவில்லை. యెరొబెయాము అయితే దేవునికి దయ చేయలేదు. ஜனங்கள் ராஜாவிடத்தில் தயவுக்காக வருகிறார்கள். అయితే జనులైతే రాజు ఎదుట దయ పొందుటకై వచ్చుచున్నారు. சாலொமோனுடைய மகன் సొలొమోను యొక్క కుమారుడు ராஜா எங்களுக்கு கடினமான நுகத்தொடியை வைத்து அதை லெகுவாக்கும், எங்களுக்கு தயவு செய்யும்னு கேட்கிறாங்க. ఆ యొక్క కాడైతే బరువుగా ఉన్నది, ఈ యొక్క కాడి చులకన చేయమని చెప్పి రాజు ఎదుట దయ కోరుచున్నాడు. ராஜா அவர்களுக்கு தயவு பண்ணவில்லை. ఆ యొక్క రాజు అయితే వారికి దయ చూపించలేదు. கடினமான பதிலை கொடுத்தார். కఠినమైన బదులే ఇచ్చి ఉన్నాడు. என்ன நடந்தது? జరిగినది ఏమిటి? ரெகோபெயாம் சிங்காசனம் நிலைத்திருக்கவில்லை. అతని యొక్క సింహాసనం నిలిచి ఉండలేదు. அவன் சிங்காசனத்தை விட்டு தன் ஊரை விட்டே ஓடி போய் விட்டான். సింహాసనం కాదు, తన ఊరిని విడిచి వెళ్ళిపోయి ఉన్నాడు. ராஜ்யத்தை விட்டே ஓடி போய் விட்டான். రాజ్యం విడిచి వెళ్ళిపోయి ఉన్నాడు. துஷ்ட சுபாவங்கள் நமக்குள் இருந்தால், దుష్ట స్వభావములు మనలో ఉన్నట్లయితే நம்முடைய சிங்காசனம் நிலைநிற்காது. మన సింహాసనం నిలిచి ఉండదు. துஷ்ட சுபாவம் இருந்தால் நாம் ஜெய ஜீவியம் செய்ய దుష్ట முடியாது. స్వభావం మనకు ఉన్నట్లయితే మనము జయ జీవితము చేయలేము. நாம் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற முடியாது. జయించిన మగ శిశువుగా మనం మార్చబడలేము. நமக்குள் இருக்கிற பொல்லாத துஷ்ட சுபாவங்கள் எல்லாம் மாற்ற வேண்டும். మనలో కనపడుచున్న దుష్ట స్వభావములను మార్చివేయబడవలెను. நீதிமொழிகள் 25:5 வாசிக்கும் போது సామెతలు 25వ అధ్యాయము 5వ వాక్యం, ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு. అయితే రాజు ఎదుట నుండి నువ్వు దుష్టుని తొలగించిన ఎడల, ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு, அப்பொழுது அவருடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். அப்பொழுது சிங்காசனம் நீதியினால் நிலைநிற்கும். అప్పుడైతే సింహాసనం నీతి వలన స్థిరపరచబడును. ராஜாவின் முன்னில் துஷ்டனை நீக்கிவிடும். రాజు ఎదుట దుష్టుని మనం తొలగించి వేయవలెను. நாம் துஷ்ட மனுஷரோடு இருக்கவே கூடாது. మన దుష్ట జనుల మనుషులతో ఉండకూడదు. துஷ்ட மனுஷரோடு நாம் இருந்தால் என்ன ஆகும்? దుష్ట మనుషులతో మనం ఉన్నట్లయితే మనకి ఏమి జరుగును? அவர்கள் துஷ்டத்தனமான காரியம் தான் சொல்லுவாங்க. వారైతే దుష్ట కార్యములు చేయించి ఉందిరు. அவங்க சொல்லி இருக்கிற ஆலோசனை எல்லாம் நீதியா இருக்குமா? వారు చెప్పే ఆలోచన నీతికరంగా ఉండునా? அவங்க சொல்லி தருகிற எல்லாமே துஷ்டத்தனமான காரியம் தான் சொல்லுவாங்க. వారు చెప్పు కార్యములు దుష్టమైనవి గాని కనబడును. நம் ராஜா நம்முடைய ஜெய ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். రాజువలి మనం జయ జీవితం చేయవలెను. துஷ்ட மனுஷரோடுள்ள ஐக்கியம் நமக்கு இருக்கவே கூடாது. దుష్ట జనులతో ఉన్న ఐక్యతను ఉంచుకొనకూడదు. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், దుష్టుల ఆలోచన చెప్పున నడవక, பாவிகளுடைய வழியில் நில்லாமல், పాపుల మార్గము నిలవక, பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல், అపహాసులు కూర్చున్న చోట కూర్చుండక, அப்படி என்றால் தான் நம்முடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும். ఈ విధంగా ఉన్నప్పుడే మన సింహాసనం మీద నిలిచి ఉండును. நாம் ஜெய ஜீவியம் செய்ய முடியும். మనం జయ జీవితం చేయగలవారమై కనబడుదుము. நாம் பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். అప్పుడు ఈ విధంగానే మనం కాపాడుకొనవలెను. நீதிமொழிகள் 17:11 வாசிக்கும் போது సామెతలు 17వ అధ్యాయము 11వ వాక్యము, துஷ்டன் கலகத்தையே தேடுவான். అయితే దుష్టుడైతే కలవరమని రేపుచ్చు ఉండును. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். துஷ்டன் கலகத்தையே தேடுவான். దుష్టుడైతే కలవరమని రేపుచ్చు ఉండును. குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். அவன் துஷ்டனுக்கு விரோதமாக கொடூரமான தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். అయితే దుష్టుడికైతే విరోధంగా క్రూరమైన దూతను పంపుచున్నాడు. ஒரு துஷ்ட மனுஷன் என்ன சொல்லுவான்? ఒక దుష్ట మనిషి ఏమని చెప్పును? அவனை மன்னிக்காத, వాడిని క్షమింపవద్దు, அடி, వాడిని కొట్టుము, அவனை புறம்பே தள்ளு, వాడిని బయటికి నెట్టివేయుము, அவனுக்கு போடு, వారికి దెబ్బలు பழி కొట్టుము, வாங்கு, అయితే పగ తీర్చుకొనుము, அப்படி பண்ணு இப்படி பண்ணி அப்படி பண்ணுன்னு தான் சொல்லுவான். ఆ విధంగా చేయము లేక ఈ విధంగా చేయమని చెప్పుచు ఉండెను. அவனுக்கு தயவு பாராட்டு, దానికి అతని దయ இரக்கம் செய், అతని కనికరము చూపుము, உதவி செய், అతని సహాయం அவனை చేయుము, நேசி, అతని ప్రేమించుము, அன்பு பாராட்டு, అతని ప్రేమించుము, இரக்கம் செய். అతని కనికరము చూపుము. ஒரு துஷ்ட மனுஷன் செல்லு தருவானா? దుష్ట మనుషుడు ఇలాగ చేయునా? நீதிமான்கள் தான் சொல்லுவாங்க. அதனால
துஷ்ட மனுஷன் துஷ்டனை என்ன செய்யணும்? அவன் கலகத்தையே தேடுவான். దుష్టుడైతే కలహమును రేపుచ్చు ఉండెను. துஷ்டல இருந்து அவன் இருக்கு அங்க கலகம்தான். దుష్టుడు అచ్చోట ఉన్నట్లయితే కలహములు ఏర్పడెను. சில பிள்ளைகளை பார்த்தா துஷ்ட பிள்ளைகளா இருப்பாங்க. కొంతమంది పిల్లలు చూచబ దుష్టులుగా ఉందరు. என்ன நீ துஷ்டனா இருக்கிறிய? அவங்க வீட்டுல கலகம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. నువ్వు దుష్టుడిగా ఉండి ఇంట్లో కలహం చేయుచున్నావు. సమాధానమే இருக்காது. సమాధానమే వారికి ఉండదు. நம்முடைய ஜீவியத்தில் நாம் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். మన జీవితమందు ఇతిమను నీతిమంతులుగా కనబడవలెను. நம்முடைய சிங்காசனம் சிறப்படும். అప్పుడు మన సింహాసనం స్థిరపరచబడెను. மூன்றாவதாக మూడవది உயர்ந்த சிங்காசனம் என்பது பரிசுத்த ஜீவியம். అత్యున్నతమైన సింహాసనం అని చెప్పినది పరిశుద్ధ జీవితమై ఉన్నది. உயர்ந்த சிங்காசனம் என்பது பரிசுத்த ஜீவியத்தை అత్యున్నతమైన సింహాసనం అని చెప్పినది పరిశుద్ధ జీవితమును చూపుచున్నది. எரேமியா 17:12 வாசிக்கும்போது ఇర్మియా 17:12 వాక్యము. எரேமியா 17:12 ఇర్మియా 17:12 వాక్యము. எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. எங்கள் பரிசுத்த ஸ்தலம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. ఉన్నత స్థలము నుండి మహిమగల సింహాసనము మొదటి నుండి అది పరిశుద్ధాలయ స్థానం అని చెప్పి పిలువబడుచున్నది. சிங்காசனம் என்பது பரிசுத்த ஜீவியம். ఉన్నత స్థలము సింహాసనం అని చెప్పినది పరిశుద్ధ జీవితము. பரிசுத்த ஜீவியம் என்பது ஒரு மனுஷனை சிங்காசனத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது. ఈ పరిశుద్ధ జీవితం ఒక మనుషునైతే సింహాసనముకు తోడుకొని వెళ్ళుచున్నది. எந்த మనుషனையும் அது சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது. ఎట్టి మనుషునైనప్పటికీ వారినైతే సింహాసనముకు తోడుకొని వెళ్ళును. இந்த நாட்கள் நம்முடைய ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் ఈ கொள்ள దినములలో మన జీవితమును కాపాడుకొనవలెను. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு தேவை. ఇట్టి ఆత్మీయ అనుభవం మనకు అవసరము. இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவன் விரும்புகிறார். ఈ పర్వతము యెహోవా నివాసము చేయగోరుచున్నాడు. இந்த உயர்ந்த பர்வதம் என்று சொல்லும்போது ஜெய ஜீவியத்துக்கு நிழல் என்பதை வாசித்தோம். ஜெப ஜீவியம், అత్యున్నతమైన పర్వతం అని చెప్పినప్పుడు ప్రార్థనా జీవితము, జయ జీవితము, అనుభవங்கள், అది కదల్చబడిన అనుభవములు. இங்கு உயர்ந்த ఉన్నతமான జీవిயத்துக்கு நிழலாக நாம் பார்த்தோம். ఈ చోటైతే ఉన్నతమైన జీవితముకు సాదృశ్యము, உயர்ந்த அறிவு. అయితే ఉన్నతమైన జ్ఞానము. அறிவுன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய மேன்மையான உயர்ந்த உபதேசங்கள். ఉన్నతమైన జ్ఞానం అని చెప్పినప్పుడు దేవుని యొక్క ఉన్నతమైన ఉపదేశములు. அந்த உயர்ந்த அனுபவத்தை நாம் எப்போது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ఇట్టి ఉన్నతమైన అనుభవములు ఎల్లప్పుడూ మనం కాపాడుకొనవలెను. இரண்டாவது உயர்ந்த சிங்காசனம். రెండవది అత్యున్నతమైన సింహాసనము. உயர்ந்த சிங்காசனத்தின் 3 பகுதிகளை பார்த்தோம். అత్యున్నతమైన సింహాసనం 3 భాగములు చూచి ఉన్నాము. உயர்ந்த சிங்காசனத்தின் முதல் பகுதி ஜெய ஜீவியம் என்பது உயர்ந்த சிங்காசனம். అత్యున్నతమైన సింహాసనం చెప్పినప్పుడు జయ జీవితము. அது உயர்ந்த சிங்காசனம் என்பது அது நீதியை காண்பிக்கிறது. అత్యున్నతమైన సింహాసనం చెప్పేది నీతిని చూపుచున్నది. நம்முடைய ஜீவியத்தில் நீதியுடையவர்களாய் காணப்பட வேண்டும். మన జీవితమందు నీతి గలవారమై కనబడవలెను. மூன்றாவது உயர்ந்த சிங்காசனம் என்பது பரிசுத்த ஜீவியம். అత్యున్నతమైన సింహాసనం చెప్పే మూడవదిగా అది పరిశుద్ధ జీవితము చూపుచున్నది. ஒரு மனுஷனை సింహాసనத்துக்கு கொண்டு మహిమ உள்ள సింహాసనத்துக்கு கொண்டு போகிறது. ఈ పరిశుద్ధ జీవితమే ఒక మనిషినైతే ఉన్నతమైన మహిమగల సింహాసనం తీసుకుని వెళ్ళుచున్నది. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். దేవుని సన్నిధిలో మనం తగ్గించుకొనిదము. இந்த வருஷத்தின் இறுதியில் நம்ம இப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னதமான ஒரு ஜீவியத்தை வாஞ்சிப்போம். ఈ సంవత్సరాంతమైన ఉన్నతమైన ఆత్మీయ అనుభవం మనం వాంఛించెదము. இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவன் விரும்பினார். ఇట్టి పర్వతం మీద యెహోవా నివాసం చేయగోరుచున్నాడు. அங்கே அவர் என்றென்றைக்கும் வாசமா இருப்பார் என்று வாசிக்கிறோம். అచ్చోటైతే యెహోవా నిరంతరము నివాసము చేయును. மேன்மையான அனுபவங்களை நாம் வாஞ்சிப்போமாக. ఇట్టి ఉన్నతమైన అనుభవం వాంఛించెదము. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றப்படுவோம். యెహోవాకి ఇష్టం లేని కార్యం మన ఎదుట తొలగించుకొనిదము. உயர்ந்த ஆவிக்குரிய అనుభవங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ఉన్నతమైన దేవుని యొక్క అనుభవములు ఆత్మీయ అనుభవములు ஒரு పొందుకొనిదము. காலத்துல நாம் தாழ்ந்த நிலவரத்தில் இருந்தோம். ఒక కాలం ముందు మనం దీన స్థితిలో ஒரு ఉంటిమి. காலத்துல நாம் அற்பமானவர் இழிவானவர்களா இருந்தோம். ఒక కాలం ముందు నీచులుగాను நம்முடைய హీనులుగాను ఉంటిమి. சுபாவம் நம்முடைய ஜீவியம் எல்லாம் ஒரு தரக்குறைவா இருந்தோம். మన జీవితం అంతా కూడా మన అలవాట్లని కూడా హీనంగా ఉండేను. இந்த ஒரு ஸ்தானத்துல கொண்டு வந்திருக்கிறார். ప్రభు అయితే ఒక ఉన్నత స్థానంలో கண்மலையாய் கிறிஸ்து அங்கே கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி இருக்கிறார். అయితే ఆ యొక్క బండ మీద ప్రభు నిలిపి ఉన్నాడు. உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பாதுகாத்துக் கொண்டு முன்னேறி செல்வோம். ఉన్నతమైన ఆత్మీయములను కాపాడుకొని ముందుకు సాగుచు వెళ్ళెదము. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். కన్నులు మూసుకొని దేవుని సన్నిధిలో ஒரு 2 తగ్గించుకొని நிமிடம் ஆண்டவரை துதித்து ஆவிக்குள்ளாய் ఒక மாற்றப்படுவோம். నిమిషం దేవుని స్తుతించి ఆత్మవశులమై ஆண்டவரே நம்மை போல மாற்றும். ప్రభు నన్నైతే నీ వలె ஒரு మార్చుము. உன்னதமான ஜீவியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். ఉన్నతమైన జీవితం చేయకు సహాయం என்னுடைய చేయుము. வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்ந்த நிலவரத்தை ஆண்டவர் நாம் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும். నా జీవితంలో ఉన్నతమైన అనుభవమును எனக்குள்ள కాపాడుకొని இருக்கிற కృప எல்லா దయచేయుము. மேட்டுமை பெருமையான சுபாவங்களை அகற்றும். నాలో ఉన్న ఆ గర్వ స్వభావం நான் ஒரு తొలగించు. ஜெயாளியாய் மாற்றப்பட నేను வேண்டும். జీవీరులుగా எனக்குள்ள మార్చబడాలి. இருக்கிற அநீதியான காரியங்களை எல்லாம் அகற்றும். నాలో దుర్నీతి కార్యములను తొలగించి ஆண்டவரே அநீதி எனக்குள் இருக்கக்கூடாது. ప్రవరాలు దుర్నీతి కనబడకూడదు. ஆண்டவரே என்னுடைய சிங்காசனம் மகிமையுள்ள சிங்காசனமாய் நான் ஜீவிக்க மகிமையா ஜீவிய கிருபை பரிசுத்தமாய் ஜீவிய கிருபை தாரும் என்று నా சொல்லுவோம். యొక్క సింహాసనం పరిశుద్ధంగాను మహిమగాను அவர் జీవించడానికి நம்மை సహాయం மாற்ற வல்லமை చేయుము. உள்ளவர். మార్చుటకు శక్తి அவர் గలవాడు. நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். మార్చుటకు శక్తి விசுவாசித்தால் எல்லாரும் கரங்களை தட்டி துதித்து ஆவியில நிரம்புவோமாக. విశ్వాసం గలవాడు చేతుల్లో చప్పట్లు కొట్టి எல்லாரும் 2 நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரித்து அந்நிய பாஷை பேசுவோம். స్తోత్రించి అన్ని భాష మాట్లాడుడి. ஹல்லேலூயா ஷுதபலகடபகதுரபகடபகதுரபலகதுரபகதுரபகதுரபானியா
ஹalleluya 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 ஸ்ரீபிகட பகதுன பகதுனி பிகட பவ்ஷமாம் துரானியா. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் இந்த உம்மோடு நடக்க. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் இந்த உம்மோடு நடக்க. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் இந்த உம்மோடு நடக்க. 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 ஹalleluya ஷுடால பகதுன பலகட பகதுனி பிகட பவ்ஷராம் துரானியா. ஹalleluya 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 ஆமென். ஷுடால பகதுன பலகட பகதுன பலகட பகதுனி பிகட பவ்ஷராம் துரானியா. praise the lord praise the lord praise the lord praise the lord ஆமென். ஷுடி பிகட பகதுனானியா. ஆமென். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா கிருபை ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா ஜெபங்களை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எல்லா நாட்களிலும் காலை நமக்கு ஜெபம் உண்டு, காலை மாலை நமக்கு ஜெபம் உண்டு, காலை பிரைசி உண்டு. இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து இந்த நாட்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா துதிகன மகிமையும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.